நண்பர்களே, வியாபாரமும் நமது பார்வைகளும். நேற்று நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம். அந்த ஃபோட்டோவுல மாம்பழம் நிறைந்த ஒரு வண்டி. அந்த வண்டியில ஒருத்தர் திராட்சை விலை ரூபாய் 20ன்னு சொல்லி போர்டு வச்சு வித்துட்ருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறீங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டா யோசிச்சிருக்கிறீங்க. நண்பர்களே, நம்ம நண்பர்கள் சொன்ன கருத்துக்கள். ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அவர் நேத்து திராட்சை வித்திருப்பாரு சார். இன்னைக்கு மாம்பழம் விக்கும்போது போர்டை மாத்த மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு, அவருடைய உடை சரியாக இல்லை. அவர் அந்த பார்க்கும்போது ஒரு என்ன சொல்றது, ஒரு சுத்தம் அதெல்லாம் இல்ல. அதனால அவர் சரியான பிசினஸ்மேன் இல்ல. அப்ப அவருக்கு பிசினஸ் சேல்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் மாம்பழமும் விற்கிறாரு, திராட்சையும் விற்கிறாரு. போர்டுல இந்த பக்கம் நம்ம திராட்சைன்னு பார்க்குறோம். மேபி போர்டுக்கு அந்த பக்கம் மாம்பழம்னு இன்னொரு பக்கம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொருத்தர் ரொம்ப அழகா பழத்தை மாற்றியவர் ஏனோ பலகையை மாற்றவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஒருத்தர், அவருக்கு கல்வி அறிவு இல்லை, அதனால யார்கிட்டயா எழுதி கொடுக்க சொல்லியிருப்பாரு. அவர் வழக்கமா இவர் திராட்சை தான் விற்கிறாருங்கிறதுனால இன்னைக்கு திராட்சைன்னு எழுதி கொடுத்துருப்பாரு. இவர் இன்னைக்கு மாம்பழம் விற்க போறது அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இன்னொருத்தர் அதே தள்ளு வண்டியில கீழ்ப்பகுதியில திராட்சை இருக்கும், நம்ம கண்ணுக்கு மேல இருக்கிற மாம்பழம் மட்டும்தான் தெரியுதுன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப வித்தியாசமான பார்வை. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாம்பழத்தினுடைய சுவை திராட்சை பழத்தை போல இருக்கும், அதனால அப்படி போட்டிருக்காரு அப்படின்றாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் கிரேப் மேங்கோன்னே ஒரு வெரைட்டி இருக்குது, அது அந்த மாம்பழத்தினுடைய சுவை திராட்சை மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வித்தியாசமான சிந்தனை. இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கன்சியூமர் சைட்ல இருந்து யோசிச்சிருக்கிறார். நாம வாங்குற பொருள் உண்மையிலேயே நாம நினைச்சது தானா, சரியா இருக்குதான்றதை நாம 1க்கு 2 முறை செக் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி வித்தியாசமா அவர் திங்க் பண்ணியிருக்காரு. நண்பர்களே, இது எல்லாத்தையும் தாண்டி சில கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள், குறிப்பாக வியாபார சூட்சுமம் நம்ம ஆளுங்க சொல்லியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன். பிறருடைய கவனத்தை எளிதாக தன் பக்கம் திருப்ப அந்த வியாபாரி செய்திருக்கின்ற ஒரு வித்தை. கலங்கிய குட்டையில் நீர் பிடிக்கும் முயற்சி. அவர் புத்திசாலித்தனமாக தன்னுடைய வியாபாரத்தை முடித்துக் கொள்கிறார் அப்படின்லாம் சில பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான கருத்துக்கள். நண்பர்களே, ஒரு வியாபாரம் பண்ணும்போது நாம போயிட்டு அவங்களுக்கு, என்ன சார் இது என்ன கிரேப்னு எழுதியிருக்கீங்க, மேங்கோன்னு வித்திருக்கீங்கன்னு சொல்லி நம்முடைய புத்திசாலித்தனத்தை காண்பிப்பதாக நினைத்து அவர்கிட்ட பேசிட்டு இருப்போம். 2 நிமிஷம் பேசும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்மையும் அறியாம சரி ஏதோ எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி அந்த பழத்தை வாங்கிட்டு வருவோம். அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்புகிறார், தன்னுடைய பிசினஸை முடிச்சிடுறார். அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பிசினஸை பண்றாங்க. அப்ப பிசினஸ் அப்படிங்கிறது நமக்கு அந்த பிசினஸை முடிப்பதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கும். அதுல இதுவும் ஒரு வழிமுறையாக பயன்படுத்தி பண்றார். நண்பர்களே, என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு நாள் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு ஊர்ல பஸ்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு சின்ன பையன் மாம்பழம் வைக்கிறான். அந்த மாம்பழம் வைக்கும்போது அவன் 6 ரூபாய் 6 ரூபாய் 6 ரூபான்னு சொல்லி வித்துக்கிட்டு போறான். ஒரு பஸ்ல எவ்வளவு நேரம் கத்திட்டு இறங்கி போயிட்டான், யாரும் ஒருத்தர் கூட வாங்கல. அவன் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி போன கொஞ்ச நேரத்துல இன்னொரு பெரியவர் வந்தாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி மாம்பழம், அதே சைஸ், அந்த பையன் கொண்டு வந்த சைஸ். அவர் 5 ரூபாய் 5 ரூபாய் 5 ரூபான்னு விற்க ஆரம்பிச்சாரு. உடனே எல்லாருமே அந்த பஸ்ல இருந்த மொத்த பேரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அந்த ஒரு ஒரு கூட முழுக்க அவருக்கு அந்த ஒரு பஸ்ல சேல்ஸ் ஆயிடுச்சு. சேல்ஸ் பண்ணிட்டு அந்த பெரியவர் பஸ்ஸை விட்டு இறங்கி போயிட்டாரு. இப்போ திரும்பவும் அந்த பையன் வந்தான். அந்த 6 ரூபான்னு சொல்லி மாம்பழம் விற்கிற பையன் அந்த பக்கம் வந்தான். நம்ம நண்பர் அவரை கூப்பிட்டு கேட்டார், அந்த பையனை கூப்பிட்டு, ஏன் தம்பி நீ 6 ரூபான்னு சொல்லி வித்துக்கிட்டு போயிட்டு இருக்க, உங்ககிட்ட யாருமே வாங்கல, நீ போன பிறகு உன் பின்னாடியே ஒரு பெரியவர் வராரு, அவர் எல்லா பஸ்லயுமே உனக்கு பின்னாடி போறாரு, அவர் 5 ரூபான்னு சொல்லி விற்கிறாரு, அவர்கிட்ட எல்லாருமே வாங்குறாங்க, நீயும் 5 ரூபான்னு சொல்லி வித்திருந்தா உனக்கும் வியாபாரம் நடந்திருக்குமே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையன் சொல்றான், அவர் வேற யாரும் கிடையாது, எங்க அப்பா தான், அவர் எல்லா பஸ்லயும் முன்னாடி போய் 6 ரூபான்னு சொல்லிட்டு போவாரு, யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 5 ரூபான்னு சொல்லும் போது, ஆஹா அதை விட இது விலை கம்மியா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் வாங்குவாங்க, இது நாங்க வழக்கமா யூஸ் பண்ற விஷயம் தான் இது, எங்களை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் நடக்கணும், அது என்னுடைய கூடையில இருக்கிற பழமும் அவருடைய கூடையில இருக்கிற பழமும் சேல்ஸ் ஆகணும், அதுக்காக நாங்க இந்த நுணுக்கத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொல்றான். அப்ப வியாபார நுணுக்கம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தரும் ஒரு ஸ்டைல் அதை பயன்படுத்துறாங்க. நாம் புத்திசாலித்தனமாக நுணுக்கமாக செயல்படும் போது நம்முடைய வியாபாரத்தை பல வகையில் பெருக்க முடியும். பெரிய அளவிலான வெற்றிகளை வியாபாரத்தில் குவிக்க முடியும். வாழ்த்துக்கள். நன்றி.